மகர ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? எப்படி பூஜைகள் செய்யணும்? மகர ராசி சித்தர் வந்து கொங்கண சித்தர் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்பமான முடிவாகவே எடுக்க மாதிரி இருக்கும். தான் மட்டும் குழம்ப மாட்டாங்க. எல்லாரையும் சேர்த்து இந்த முடிவு அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அந்த முடிவுல இந்த பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு அவங்களையும் குழப்பிருவாங்க. தன்னையும் குழப்பி மத்தவங்களும் குழப்பி அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத இடத்துல அமைதியா இருக்கும். அந்த இடத்துல இவங்க சின்ன சண்டை போட வைக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. சும்மா ஒரு வார்த்தையை விடுவாங்க. அது பெரிய சண்டையாகும். ஒரு நெருப்பு வழிமா தான் போட்டேன். நான் இவ்வளவு சண்டை ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள் உள்ளவர். இது கொங்கண சித்தர் வந்து போக்கருடைய இது மாதிரி வருவார், சீடர் மாதிரி வருவார். அதனால இவர் வந்து இவருடைய வழிபாடுகள் இந்த குழப்பங்கள், மனக்குழப்பம், மற்றவங்களும் குழப்பி ஒரு நிதானம், மனம் நிம்மதியற்ற தன்மை, ஊனமான தன்மை, அதாவது மனம் வந்து வளர்ச்சி அடையாத தன்மை அப்படிங்கலாம். ஏதாவது ஒரு ஊனத்தை உருவாக்கக்கூடியது இந்த மகர ராசி. அந்த இதையெல்லாம் இதை வந்து இந்த கொங்கண சித்தர் வந்து நிவர்த்தி பண்ணி விடுவார் அப்படிங்கிறதா முக்கியமானது. திடகாத்தமான மனநிலையில் எல்லாத்தையுமே சரியாக எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தீர்க்கமாக எடுக்கக்கூடியதுக்கெல்லாம் இந்த கொங்கண சித்தர் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இங்க வந்து என்னன்னா புளியோதரை மிக்ஸ், அந்த புளியோதரை சாதம், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது முக்கியமாக இருக்கும். அங்க விட செடிகள் மரங்கள்ல வந்து வழிபாடு பண்ணுவது இங்க சிறப்பாக இருக்கும்.